என் மனதில் ஒரு குழப்பம். அந்த அறையில் நின்றபோது அந்த அமைதியால் என்னைச் சுற்றியுள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். அவர்களின் முகத்தில் உள்ள உணர்வுகளை நான் தவறாக புரிந்து கொண்டேன். அந்த அமைதி என்னை தவிர்த்து போனது போல உணர்ந்தேன். நான் பேசவில்லை என்றால் அவர்கள் என்னை விரும்பவில்லை என்று நினைத்தேன். ஆனால் உண்மையில் அவர்கள் என்னை புரிந்து கொண்டிருக்கலாம். நமது மனங்கள் இடைவெளிகளை எப்போதும் தவறாக நிரப்புகின்றன. அமைதி என்பது மறுப்பு அல்ல, அது ஒரு வாய்ப்பு, உணர்வுகளை உணர்வதற்கான வாய்ப்பு. என் மனதில் ஏற்படும் அச்சம், பதற்றம், உணர்ச்சி அலைகள் எல்லாம் ஒரு கடுமையான சூழ்நிலையில் என்னை சுற்றி வரும்போது என்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமாக மாறும். அப்பொழுது நான் இம்பல்சிவாக செயல்படுகிறேன். பிறகு அதற்காக வருந்துகிறேன். ஆனால் ஒரு நாள் நான் உணர்ந்தேன், இந்த அச்சம், இந்த பதற்றம் என்னை ஆபத்தில் உள்ளேன் எனக் கூறுவதில்லை. இது எனது உடலில் உள்ள சக்தி. அதை நன்கு கையாள வேண்டும். நான் என் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவற்றை சிந்தனைமிக்க முறையில் செயல்படுத்த ஆரம்பித்தேன். அப்பொழுது நான் உண்மையில் என்னை மாற்றிக்கொண்டேன். என் மனதில் ஒரு உரையாடல் நடக்கும்போது அங்கே என்னுடைய அச்சம், குழப்பம் எல்லாம் கலக்குகிறது. ஒரே ஒரு சின்ன சிரிப்பு அதில் என்னுடைய எண்ணங்களை மாறுபடுத்துகிறது. நான் பேசும்போது என்னுடைய சொற்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நினைக்கிறேன். ஆனால் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பயப்படுகிறேன். சில நேரங்களில் ஒரு சாதாரண உரையாடல் என் மனதில் ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்குகிறது. நான் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற பயத்தில் சிக்கிக்கொள்கிறேன். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்கிறேன். உரையாடல் முடிந்தது. ஆனால் என் இதுவே உண்மை. என் வாழ்க்கையில் சில விதிகள் இருந்தன. அவை எனக்கு தெரியாமலே உருவானவை. எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்தால் நான் உடனே தவறு நடந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அருவருப்பானது எனக்கு தோன்றினால் அதை நிராகரிக்கிறேன். மற்றவர்களின் முகங்களில் தோன்றும் சிறிய பாவனைகள் கூட எனக்கு அவமதிப்பாகவே தெரிகிறது. உணர்வுகள் எனக்கு தீவிரமாகவே முக்கியம். ஆனால் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது அவற்றை மறைக்க வேண்டும் என்பதல்ல. உணர்வுகளை புரிந்து சரியான திசையில் செல்ல வேண்டும். எனது முதல் எதிர்வினைகள் பெரும்பாலும் முழுமையற்றவை. அவை உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உணர்வுகள் எப்பொழுதும் உண்மையை பிரதிபலிக்கவோ முக்கியத்துவத்தை உணர்த்தவோ கூடாது. என் உள்ளத்தில் ஒரு குழப்பம். அந்த உரையாடலின் போது நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. அவர்களின் பார்வைகள் என்னை அழுத்துகின்றன. நான் எப்போது பேசினாலும் என் சொற்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன. அந்த நிமிடங்களில் என் மனதில் ஒரு போராட்டம். நான் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அசௌகரியத்தை தவிர்க்க விரும்புகிறேன். ஆனால் அந்த அசௌகரியமே எனக்கு உண்மையானது. இது தோல்வி அல்ல, இது மனித அனுபவத்தின் ஒரு பகுதி. அசௌகரியங்களை அணுகுவது, அவற்றை எதிர்கொள்வது எனக்கு உண்மையான சுதந்திரத்தை தருகிறது. முகமூடியின் உணர்வுகளை தவறாக புரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நினைத்தால் நம்மால் ஏற்படும் குழப்பங்கள் மற்றும் தவறான கருத்துக்களை பார்க்கலாம். ஒருவரின் முகம் சிரிக்கும்போது அவருக்கு உண்மையில் மகிழ்ச்சி இருக்குமா, அல்லது அது ஒரு அழுகை டிஸ்கைஸாக இருக்கலாம்? இந்த தவறான புரிதல்கள் நம்மை அச்சுறுத்தும், தவறான கருத்துக்களை உருவாக்கும். உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்வது நமது சமூக உறவுகளை மேம்படுத்தும். உண்மையான உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான திறனை வளர்ப்பது நம்மை ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொள்ள உதவும். இதுதான் உணர்ச்சி நுண்ணறிவு. நான் பேசும்போது சில நேரங்களில் மௌனம் என்னை ஆபத்தானதாக உணர்விக்கிறது. பதிலுக்காக காத்திருப்பது மனதில் எண்ணங்கள், அச்சம் மற்றும் ஊகங்கள் உருவாக்குகிறது. அந்த மௌனம்
மறுபடியும் எதிர்பாராதது அல்ல, அது மறுப்பு அல்ல, அல்லது எதிர்மறை உணர்வு அல்ல. மௌனத்தின் பின்னால் உள்ள உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு இடைவெளி, ஒரு சிந்தனைக்கான வாய்ப்பு. இந்த இடைவெளிகள் நம்முடைய உறவுகளை ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகின்றன. மௌனம் ஒரு அழகான உரையாடலின் அங்கமாக இருக்கலாம். என் உள்ளத்திலுள்ள சத்தம் எப்போதும் என்னை சிக்கல்களில் சிக்க வைக்கும். நான் பேசும்போது மற்றவர்கள் என்னை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி நான் அதிகம் யோசிக்கிறேன். சில நேரங்களில் என் சொற்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன. அது என்னை மேலும் குழப்பமாக்குகிறது. நான் என்ன நினைக்கிறேன், அது உண்மையா, அல்லது என் மனதில் உருவாகும் கற்பனைகள்? இந்த உளவியல் போராட்டங்கள் என் உணர்வுகளை மேலும் குழப்பமாக்குகின்றன. நான் என்னுடைய முன்னெண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவை என்னை எப்படி பாதிக்கின்றன என்பதை உணர வேண்டும். உண்மையை கண்டுபிடிக்க நான் என் உள்ளத்தை ஆராய வேண்டும். என் மனதில் உருவாகும் கதைகள், அவை உண்மையிலேயே என்னை கட்டுப்படுத்துகிறதா? நான் ஒரு உணர்வுகளை அனுபவித்தால் மட்டுமே நான் அவற்றின் அடிப்படையில் செயல்படாமல் இருக்க முடியும். அர்ஜுன் அவன் அமைதியான வடிவத்தில் சிந்தனைகளை பரிமாறிக்கொண்டிருந்தான். அவன் மனதில் பயணம், உணர்வுகள் மற்றும் மன அழுத்தம் பற்றிய கேள்விகள் மிதந்தன. என்ன நடந்தது என்ற கேள்வி அவனைச் சுற்றியிருந்த குரல்களை மௌனமாக்கியது. அவன் நிதானமாகவும் தர்க்க ரீதியாகவும் பதிலளிக்க ஆரம்பித்தான். வாழ்க்கையின் சிக்கல்களை புரிந்து கொள்ளும் போது உண்மையான உதவி எது? நீதியின் கசப்பான உண்மைகள் அவனை சோர்வடையச் செய்தன. ஆனால் அந்த சுழற்சியில் அவன் கண்டது, உண்மையை ஏற்கும்போது சுதந்திரம் கிடைக்கும். என் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடக்கிறது. என் புதிய சுயத்தை தேடி வருகிறேன். என் மனதில் ஒரு குரல் கேட்கிறது. இது மீண்டும் தொடங்குகிறது. ஒரே அறை, ஒரே முகங்கள். கேள்விகள் மாறவில்லை. நான் ஒரு நிமிடம் நிற்கிறேன், சுற்றிலும் பார்வையிடுகிறேன். சிறிய மாற்றம் கூட என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். இதற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும். எனக்கு தெரிகிறது. கதையின் முறை மீண்டும் வருகிறது. நான் கணிக்கிறேன், எதிர்வினை செய்கிறேன், பின்னர் வருத்தப்படுகிறேன். ஆனால் இப்போது எனக்கு புதிய வழி உள்ளது. நிறுத்துங்கள். எல்லாவற்றையும் கவனிக்கவும். இந்த தருணத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? பழைய கதையை மீண்டும் நம்புகிறேன், அல்லது அதை விட்டுவிடுகிறேன். வெளியே எதுவும் மாறவில்லை, ஆனால் உள்ளே எல்லாம் மாறியுள்ளது. இந்த தருணம் அனைத்தையும் தீர்மானிக்கிறது. நான் மீண்டும் இதற்காக விழுந்து விடுமா? வீட்டிலிருந்தே வேலை செய்ய விரும்புகிறீர்களா? கனவுகளை அடையுங்கள்.